சென்னையில் ஒரே நாளில் 2 முறை உயர்ந்த தங்கத்தின் விலை. சவரனுக்கு 1120 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 72,480 ரூபாய்க்கு விற்பனை. கோவையில் பயிலும் ஏமன் நாட்டு கல்லூரி மாணவர்கள் கொச்சியில் கடலில் குடித்தபோது மூழ்கினர். இருவரையும் தேடும் பணியில் தீயணைப்புத்துறை மற்றும் கடற்படையினர். ஓடும் ரயிலில் ஆபத்தான முறையில் தன்னை போல் யாரும் ரீல்ஸ் போட வேண்டாம் என்று இளம்பெண் வீடியோ வெளியீடு. ரீல்ஸ் வைரலான நிலையில் வெளியிட்டு தலை காட்ட முடியவில்லை என்று மறுத்து. எல்லாரும் கேட்கும் போது கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாங்க. தப்பு தான், எனக்கு அது தெரியல. சோ அது விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன். இவ்வளவு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். பொள்ளாச்சி அருகே வீட்டில் தனியாக இருந்த கல்லூரி மாணவி கத்தியால் குத்தி கொலை. ஒருதலை காதலால் வீடு புகுந்து கொலை செய்த நபரை தேடும் காவல்துறை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை. எந்தவித தண்டனை குறைப்பும் இல்லாமல் 30 ஆண்டுகளுக்கு அனுபவிக்க வேண்டும் என்றும் சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. ஞானசேகரனுக்கு 11 பிரிவுகளில் 1 மாதம் முதல் 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. 90,000 ரூபாய் அபராத தொகையை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்கவும் நீதிபதி ஆணை. ஐந்தே மாதத்தில் வழக்கை முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்றுத் தந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்னபுத்தி கொண்ட சிலரின் எண்ணம் தவிடுபடியாகிவிட்டதாகவும் கருத்து. ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று தெள்ளத்தெளிவாக நிரூபணம். வேறு யாருக்கும் தொடர்பு என்று பேசினால் நீதிமன்ற அவமதிப்பு என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தகவல். ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெள்ளத்தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை. அந்த சாரை காப்பாற்றியது யார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் சார் என்று எடப்பாடி பழனிசாமி மீது அமைச்சர் ரகுபதி சாடல். பத்தாண்டுகள் சிறை தண்டனையை ஞானசேகரன் எதிர்பார்த்ததாக அவரது வழக்கறிஞர் பேட்டி. தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. அதிகப்படியான தண்டனையா கொடுத்திருக்காங்க. அந்த 30 வருஷத்துலயும் இன்னொரு சரத்து வச்சிருக்காங்க. எந்த விதமான ரெமிஷன் கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து அவரோட பிரைமரி ரைட்டை வந்து ஒரு கோர்ட்டால கட்டையில் பண்ண முடியாது. இந்த பிரைமரி ரைட்டை எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம அப்பீல் போறதுக்கான வாய்ப்பு. ஞானசேகரனுக்கு தண்டனை குறையாத ஆயுள் சிறை தண்டனை என்பது ஆறுதல் தருகிறது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை என்பது சற்று ஆறுதல் அளிக்கிறது. தமிழக அரசு இதுல கிரெடிட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் திறப்பு. வீரியமில்லாத கொரோனா பரவலால் அச்சம் வேண்டாம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள். யாரோ சுத்தம் செய்கிறார்கள், யாரோ அள்ளுகிறார்கள், யாரோ தரம் பிரிக்கிறார்கள் என்று மானாவாரியாக குப்பையை வீசக்கூடாது. விரைவில் தூய்மை மிஷன் தொடங்கப்பட இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. காய்ச்சல் மற்றும் இருமல் காரணமாக மருத்துவத்துறையின் அறிவுறுத்தலின்படி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓய்வில் இருப்பதாக தமிழ்நாடு அரசு தகவல். உதயநிதி கலந்து கொள்ளவிருந்த நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். பிறந்த நாளை ஒட்டி இளையராஜாவுக்கு ரசிகர்கள் நேரில் வாழ்த்து. ஆகஸ்ட் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் சிம்போனி இசை நிகழ்ச்சி என்று இளையராஜா அறிவிப்பு.
கிளாசிக் காமெடி படமான கரகாட்டக்காரன் ரீரிலீஸ் ஆகிறது. இசையமைப்பாளர் இளையராஜாவை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த பிறகு நடிகர் ராமராஜன் பேட்டி. கரகாட்டக்காரன் படம் இன்னைக்கு ரீரிலீஸ் பண்றது ரெடி பண்றாங்க. உலகம் பூரா எதிர்பார்க்கக்கூடிய படம். விரைவில் கரகாட்டக்காரன் ரீரிலீஸ் பண்ணி வரும். இயக்குனர் மணிரத்னத்தின் பிறந்தநாளை ஒட்டி நடிகர் கமல்ஹாசன் வாழ்த்து. சினிமாவிற்கு ஆழமான அழகான அர்த்தத்தை கொடுக்கும் கதைகள் மணிரத்னத்திடமிருந்து தொடர்ந்து வர வேண்டும் என்றும் விருப்பம். கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படத்திற்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம். தடையை நீக்க கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமல் மனு தாக்கல். மத யானை கூட்டம் பட இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் நெஞ்சுவலியால் மரணம். சென்னை செங்குன்றம் அருகே உள்ள வீட்டில் வைக்கப்பட்ட உரசுக்கு இயக்குனர் வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் உள்ளிட்ட திரையுலகினர் அஞ்சலி. சென்னையில் ஒரே நாளில் 2 முறை உயர்ந்த தங்கத்தின் விலை. சவரனுக்கு 1120 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 72,480 ரூபாய்க்கு விற்பனை. கோவையில் பயிலும் ஏமன் நாட்டு கல்லூரி மாணவர்கள் கொச்சியில் கடலில் குடித்தபோது மூழ்கினர். இருவரையும் தேடும் பணியில் தீயணைப்புத்துறை மற்றும் கடற்படையினர். ஓடும் ரயிலில் ஆபத்தான முறையில் தன்னை போல் யாரும் ரீல்ஸ் போட வேண்டாம் என்று இளம்பெண் வீடியோ வெளியீடு. ரீல்ஸ் வைரலான நிலையில் வெளியிட்டு தலை காட்ட முடியவில்லை என்று மறுத்து. எல்லாரும் கேட்கும் போது கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறாங்க. தப்பு தான், எனக்கு அது தெரியல. சோ அது விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன். இவ்வளவு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். பொள்ளாச்சி அருகே வீட்டில் தனியாக இருந்த கல்லூரி மாணவி கத்தியால் குத்தி கொலை. ஒருதலை காதலால் வீடு புகுந்து கொலை செய்த நபரை தேடும் காவல்துறை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை. எந்தவித தண்டனை குறைப்பும் இல்லாமல் 30 ஆண்டுகளுக்கு அனுபவிக்க வேண்டும் என்றும் சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. ஞானசேகரனுக்கு 11 பிரிவுகளில் 1 மாதம் முதல் 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. 90,000 ரூபாய் அபராத தொகையை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்கவும் நீதிபதி ஆணை. ஐந்தே மாதத்தில் வழக்கை முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்றுத் தந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் தவிடுபடியாகிவிட்டதாகவும் கருத்து. ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று தெள்ளத்தெளிவாக நிரூபணம். வேறு யாருக்கும் தொடர்பு என்று பேசினால் நீதிமன்ற அவமதிப்பு என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தகவல். ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை. அந்த சாரை காப்பாற்றியது யார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் சார் என்று எடப்பாடி பழனிசாமி மீது அமைச்சர் ரகுபதி சாடல். பத்தாண்டுகள் சிறை தண்டனையை ஞானசேகரன் எதிர்பார்த்ததாக அவரது வழக்கறிஞர் பேட்டி. தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. அதிகப்படியான தண்டனையா கொடுத்திருக்காங்க. அந்த 30 வருஷத்துலயும் இன்னொரு சரத்து வச்சிருக்காங்க. எந்த விதமான ரெமிஷன் கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி அவரோட பிரைமரி ரைட்டை ஒரு கோர்ட்டால கட்டையில் பண்ண முடியாது. இந்த பிரைமரி ரைட்டை எடுத்து அவங்களுக்கு நம்ம அப்பீல் போறதுக்கான வாய்ப்பு. ஞானசேகரனுக்கு தண்டனை குறையாத ஆயுள் சிறை தண்டனை என்பது ஆறுதல் தருகிறது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை என்பது சற்று ஆறுதல் அளிக்கிறது.
தமிழக அரசு இதுல கிரெடிட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் திறப்பு. வீரியமில்லாத கொரோனா பரவலால் அச்சம் வேண்டாம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள். யாரோ சுத்தம் செய்கிறார்கள், யாரோ அள்ளுகிறார்கள், யாரோ தரம் பிரிக்கிறார்கள் என்று மானாவாரியாக குப்பையை வீசக்கூடாது. விரைவில் தூய்மை மிஷன் தொடங்கப்பட இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. காய்ச்சல் மற்றும் இருமல் காரணமாக மருத்துவத்துறையின் அறிவுறுத்தலின்படி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓய்வில் இருப்பதாக தமிழ்நாடு அரசு தகவல். உதயநிதி கலந்து கொள்ளவிருந்த நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். பிறந்த நாளை ஒட்டி இளையராஜாவுக்கு ரசிகர்கள் நேரில் வாழ்த்து. ஆகஸ்ட் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் சிம்போனி இசை நிகழ்ச்சி என்று இளையராஜா அறிவிப்பு. கிளாசிக் காமெடி படமான கரகாட்டக்காரன் ரீரிலீஸ் ஆகிறது. இசையமைப்பாளர் இளையராஜாவை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த பிறகு நடிகர் ராமராஜன் பேட்டி. கரகாட்டக்காரன் படம் வந்து இன்னைக்கு ரீரிலீஸ் பண்றது ரெடி பண்றாங்க. உலகம் பூரா எதிர்பார்க்கக்கூடிய படம். விரைவில் கரகாட்டக்காரன் ரீரிலீஸ் பண்ணி வரும். இயக்குனர் மணிரத்னத்தின் பிறந்தநாளை ஒட்டி நடிகர் கமல்ஹாசன் வாழ்த்து. சினிமாவிற்கு ஆழமான அழகான அர்த்தத்தை கொடுக்கும் கதைகள் மணிரத்னத்திடமிருந்து தொடர்ந்து வர வேண்டும் என்றும் விருப்பம். கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படத்திற்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம். தடையை நீக்க கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமல் மனு தாக்கல். மத யானை கூட்டம் பட இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் நெஞ்சுவலியால் மரணம். சென்னை செங்குன்றம் அருகே உள்ள வீட்டில் வைக்கப்பட்ட உடலுக்கு இயக்குனர் வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் உள்ளிட்ட திரையுலகினர் அஞ்சலி.